ஆக்சுவலாக யதார்த்தமாக நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்தே கமுருதியிலிருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜீவ் இவங்க எல்லாருமே என்னவா டார்கெட் பண்ணாங்க. நிறைய அந்த எஃப்ஜேன்றவர் வந்து ஊட நிறைய பேட் வேர்ட்ஸ் நிறைய பண்ணாரு. பட் எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக போனேன். நாமினேஷன்லையுமே நான் 2 பேர் மட்டும் தான் நாமினேட் பண்ணேன், வேற யாரையும் நான் பெருசாக நாமினேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கப்ப ரம்யாவுக்கு வந்து என்னன்னா பேசிக்காவே அவங்களா சிம்பத்தி கிரியேட் பண்ணும், ரொம்ப நாள் வீட்டில் இருக்கணும் அப்படின்றது அவங்க நாமினேஷன் ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்க பிஹேவியர் மாறிடுச்சு. பட் ஒரிஜினாலிட்டின்னு ஒன்று இருக்கு. யதார்த்தமாக பேசுறதுக்கும் நார்மலாக பேசுறதுக்கும் நான் உள்ளுக்குள்ளே போனப்ப படக்காமெடி தான் நார்மலாக பேசிட்டு வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் நான் சத்தியமாக சொன்னேன். சொல்லிட்டு இல்லப்பா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப கண்ட்ரி அதை என்ன சொன்னேன், வடிவேல் பட காமெடி மாதிரி ஆயிடுச்சு கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு யதார்த்தமாக சொல்லிட்டு வந்தேன். அதில் ராரா ஹர்ட் ஆகலை. ரம்யா வந்து பர்பஸ்ஃபுல்லாக அது பெரிய கண்டென்ட் ஆகணும், கிரியேட் பண்ண அவங்க ஃப்ளாஸ் ஆகணுன்றதுக்காகவே வெளியில் வந்து கேட்டாங்க. சாரிப்பான்ட்டேன். அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். இல்லப்பா பட காமெடி நான் யதார்த்தமாக ஜாலியாக தான் பண்ணேன். ஏன்னா அவங்களும் ஜாலியாக தான் டாஸ்க் கொடுத்தாங்க. இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க உதறங்கன்னாங்க. நான் அதையுமே ஜாலியாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது டாஸ்க்கு. பட் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் எஃப்ஜேன்றவர் வந்து உன் கையை வெட்டிடுவேன். இது என்ன ஒரு அப்நார்மலிட்டி. அதாவது எந்த பொண்ணுங்களுக்குமே அதை அப்சர்வ் பண்ண தெரியல. பேசிக்கிட்டு இருக்கப்ப கையை உதறினதை வந்து பார்த்தீங்கன்னா கையை உதறினதுக்கும் தள்ளி விட்டு சண்டைக்கு வர்றதுக்கும் எனவே பிக் பாஸ் நான் வந்து ஒரிஜினல் கேரக்டர் தான் இருப்பேன். உண்மையான விஷயம் இருக்கு. தள்ளி விட்டுறதுக்கும் கையில விட்டு உதறிட்டு அப்பா நான் நீங்க தனியா பேசுங்கப்பா என்ன பேச விடுங்க பேசுறதுக்கும் சாரி கேட்டாச்சு பிக் பாஸ் ஒரிஜினாலிட்டிக்கும் நான் சாரி கேக்குறேன். சாரி இது ஒரு பேட்னஸ் இல்ல, நீங்க தனியா பேசி கேட்றீங்க. சாரி திவாகர். இல்ல தள்ளு பாருங்க தள்ளி விடுறாரு பாருங்க. வயலன்ஸ் பண்றாரு.